ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டிக் வித் புக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், ரீசெண்ட் டேஸில் ரொம்ப நாள் ஆச்சு புக் ஹவுல் வீடியோலாம் போட்டு நடுவில் சின்னதாக நிறைய புக்ஸ் கிஃப்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் சேர்ந்துச்சு புதுசாக என்னோடய புக் ஷெல்ஃப்க்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் அதெல்லாம் என்ன புக்குன்னு பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நான் டக்குன்னு ஒரு 1 minute வந்து எல்லா புக்கை பற்றியும் ஒரு ப்ரீஃபான இன்ட்ரொடக்ஷனில் அட்லீஸ்ட் அந்த 2 லைனாவது சொல்லிவிட்டு நம்ம அடுத்த புக்கு போயிடலாம். அப்போ தான் இங்கே இருக்க எல்லா புக்கையும் கவர் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஹெர் ஸ்டோரிஸில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, 25% ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டால், ஒரு 4 பயண கட்டுரைகள் வாங்கியிருந்தேன். அதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், மகிழ்ச்சியின் தேசம் பூட்டானை பற்றின ஒரு பயணக்கட்டுரை. இதை எழுதினவங்க நிவேதிதா லூயிஸ். இவங்க தான் அந்த நிவேதிதா லூயிஸ். ஸோ என்ன பூட்டானை பற்றி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஹெர் ஸ்டோரிஸில் மோஸ்ட்லி ஃபீமேல் ஆத்தர்ஸை தான் அவங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவாங்க. ஸோ எழுதுனது எல்லாமே ஃபீமேல் ஆத்தர்ஸாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 4-5 பயணக்கட்டுரைகள் பார்த்தேன். அதில் 4 மட்டும் நான் வாங்கியிருக்கேன். மேபி 4 தான் இருந்ததா என்னன்னு எனக்கு தெரியல, டவுட்டு. அதில் ஒன்று வந்து பூட்டானை பற்றின பயணக்கட்டுரை. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், வியட்நாம் புக்கு எழுதினது வந்து ரமாதேவி ரத்னசாமி. அவங்க தான் வந்து இந்த வியட்நாம் போயிருந்ததை பற்றி பயணக்கட்டுரையாக எழுதியிருக்காங்க. இதுவும் ஹெர் ஸ்டோரிஸ் தான். ஸோ அதில் 25% ஆஃபர் போட்டிருந்ததுனால வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. அந்த ஒவ்வொரு ஊர் தான், இந்த ஊரெலாம் இதை பற்றி எழுதியிருக்காங்களா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தில் வாங்கினது. பூட்டான் அண்ட் வியட்நாம், அப்புறம் இன்னொரு ஊர் இலங்கை. இதை எழுதினவங்க ஓகே, இலங்கை எழுதி தீரா சொற்கள். இது வந்து ரமாதேவி ரத்னசாமி. இவங்க தான் வந்து இதுவும் எழுதியிருக்காங்க. இந்த வியட்நாமும் அவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த ஸ்ரீலங்கா பற்றின விஷயமும் அவங்க தான் எழுதியிருக்காங்க. ஸோ இது அவங்க ஸ்ரீலங்கா போனதை பற்றின எழுதின பயணக்கட்டுரை. அண்ட் அது வந்து வியட்நாம். இது 2. இது இல்லாமல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக், தீபா நாகராணி அப்படின்றவங்க எழுதினது. இது என்னென்னா, அவங்க லைஃப்பில் நிறைய பக்கம் போயிருப்பாங்க இல்லையா, அதில் ஒவ்வொரு சாப்டருக்கும் என்னென்ன பக்கம் அங்கே போய் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி எழுதியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் இல்லாமல், ஒரு இடத்த பற்றி மட்டும் இல்லாமல், அவங்க லைஃப்லேயே எங்கேயாவது போயிட்டு வந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே யூஸ்வலி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸ்புக்ஸில் வந்து போஸ்ட்டாக போட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சரி இது ஒரு புக்காக வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதி ரிலீஸ் பண்ண புக் தான் வந்து தீபா நாகராணி அப்படின்றவங்களோட பயணம் அப்படின்ற இந்த புக். ஸோ இந்த 4 புக்கும் தான் ஹெர் ஸ்டோரிஸில் 25% ஆஃபரில் வாங்கினேன். இது 4மே வந்து பயணக்கட்டுரைகள். அடுத்து த வேனிஷிங் செரி பிளாசம் புக் ஸ்டோர். ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர் தான் இது. நிறைய ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர் நம்ம செல்ஃபுக்கு சேர்ந்துட்டே இருக்குது. அதை நம்ம எவ்வளோ தூரம் படிக்கிறோம் அப்படின்றது தெரில. முக்கியமாக ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர்னு எடுத்தாலே ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஒரு புக்ஸாக தான் இருக்குது. கதைலாம் ரொம்ப இதமாக, மனதுக்கு ஆறுதலாக அந்த மாதிரி தான் இருக்குது. லைட் ரீடாக, சட்டிலாக, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து த வேனிஷிங் செரி பிளாசம் புக் ஷாப். என்ன பிளாட் இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த செரி பூக்கிற டைமில் மட்டும்தான் அந்த புக் ஷாப் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளாட். இங்கேயும் பூனை வந்துடுது. பூனை இல்லாமல் எந்த ஜாப்பனீஸ் லிட்ரேச்சருமே இருக்கிறது இல்லை. இந்த ஃப்ரண்ட் கவரில் பூனை இருக்கா. கிஃப்ட் வந்த புக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து த கன்வீனியன்ட் ஸ்டோர் பை த சி. இது வந்து கிஃப்ட் வந்த புக்கு. எனக்கு நோ ஐடியா என்னன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் இதை பற்றி படித்தப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த கன்வீனியன்ட் ஸ்டோர் இருக்க ஏரியாவில் இருக்க பர்சன்ஸ் எல்லாமே ஒருத்தவங்க எப்படி வந்து எமோஷ்னலி ஒரு சப்போர்ட்டபிளான ஒரு பர்சன்ஸ் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. மோஸ்ட்லி ஜாப்பனீஸ் லிட்ரேச்சரில் வந்து எல்லாருமே எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்குற பர்சனாக தான் இருக்காங்க சுற்றி. நிறைய பக்கம் இதை நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் பிளாட் என்ன அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியலை. படித்து பார்த்தா தான் தெரியும். அடுத்து அனில் தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, கோமாங்கோ இளங்கோ. இவர் நிறைய நான் பார்த்துருக்கேன். சில்ட்ரனுக்காக நிறைய புக்ஸ் எழுதிட்டுருக்க ஒரு ஆத்தர் தான். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது, தெரியுதா. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஒரு 20 பேஜ் புக் தான். ஆக்சுவலி இது வந்து ரிட்டன் கிஃப்டாக ஒரு பக்கம் தந்திருந்தாங்க. அதனால சரி ஓகே காட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டினது. அனில் தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்ட் வேவ் எறும்பு நெசவு. இது ஒரு கவிதை புக்கு. இதுலேயும் எப்படி இருக்குன்னா, கவிதை வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2லேயுமே இருக்குது. இப்போல்லாம் இந்த மாதிரி நிறைய புக் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம இன்னொரு புக் ட்ரான்ஸ்லேஷனில் இன்னொரு புக் வாங்குறதுக்கு போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லேயுமே இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இங்கிலீஷ்லேயும் படித்து பார்த்துக்கலாம், தமிழ்லேயும் படித்து பார்த்துக்கலாம். நம்மளோட அறிவுத்திறன் தமிழில் அந்த கவிதையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலாம் எப்படி இருக்கணும், இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல எப்படி இருக்கணும், நமக்கு நாமளே வந்து ஒரு டெஸ்ட் வச்சுக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இது வந்து ஆண்ட்வேல் எறும்பு நெசவு. ஆத்தர் வந்து யாழினி மணிவண்ணன். அடுத்து செல்ஃபிஷ் ஜீன் 300 வாங்கினேன். 300 இந்த புக் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இது ஒரு நல்ல ஆஃபர் மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால நான் இதை தூக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு புக். ரொம்ப நாளில் நான் ஒன்று தான் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னா எவல்யூஷன், ஹியூமன் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தா நான் சேப்பியன்ஸ் படிச்சிருக்கேன். அதுக்கடுத்து வேறு எந்த புக்குமே நான் படித்ததில்லை. ஆனால் சேப்பியன்ஸுமே எனக்கு வந்து மோஸ்ட் இன்றைக்கி முடியுமே நான் எனக்கு என்ன உன்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் புக் எது அப்படின்னு கேட்டால் சேப்பியன்ஸை தான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணக்கூடிய புக்ஸ் எல்லாம் வந்து நான் சர்ச் பண்ணி படிக்கிறேன்னான்னு கேட்டால் அதை பண்ணுறதில்ல. ஈவன் தோ சேப்பியன்ஸ் என்னோடய ஃபஸ்ட் ஃபேவரட்டாக இருந்தாலும் அதை பண்ணுறதில்ல. பட் ஆனால் இந்த செல்ஃபிஷ் ஜீன் அப்படின்றது வந்து சம்வாட் ரிலேட்டட் டு ஹியூமன் சயின்ஸ். நம்ம ஜீனை வச்சு செல்ஃபிஷ் ஜீன் இது வந்து நம்ம ஜீன் எப்படி நம்மளை வந்து இம்பேக்ட் பண்ணுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, மேனிப்புலேட் பண்ணுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஜீன் எவ்வளோ தூரம் வந்து நம்ம பிஹேவியராக இருக்கட்டும், இல்லை நம்ம தாட் ப்ராசஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது, இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக்கு, ரொம்ப ஃபேமஸான ஒரு புக், அதனால் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ படிப்பேன்னு கேட்டால் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா. அடுத்து கருப்பு ரட்சகம். அது எனக்கு புரியல, அவர் பேர் நான் தப்பாக இது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா என்னன்னு தெரில. எவிடன்ஸ் கதிர்னு இருக்குது. இப்படி படித்தாலும் எவிடன்ஸ் கதிர் தான் இருக்குது. மேபி கதிர் அவரோட பேராக இருக்கும், எவிடன்ஸ் அப்படின்றது அவரோட படித்து வாங்கின பட்டமா. இது என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரு சோஷியல் இஷ்யூவை பற்றி பேசக்கூடிய ஒரு புக்கு. என்னென்னா ஒரு தலித் இனத்தை சேர்ந்த, தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன் அவனுக்காகவும் அவனோட உரிமைகளுக்காகவும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத தான் வந்து பிளாட்டாக சொல்லியிருக்காங்க. ஒரு உன்னதமான குறிக்கோளை அடைவதற்காக போராடும் ஒரு தலித் இளைஞனின் கதையாக தொடங்குகிறது. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிஃப்ட் வந்தப்போ தான் நான் பார்க்குறேன், ஓ இப்படி ஒரு புக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கிழக்கு பப்ளிகேஷன், இது பார்ப்போம். அடுத்து அல்லாமெட் இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு முஸ்லீம் ரிலீஜனை பற்றின நோ ஐடியா. முஸ்லீம் ரிலீஜன் அண்ட் அங்கே இருக்க பெர்ஷியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்க கல்ச்சர் இல்லை அவங்க எப்படி வந்து வளர்க்கப்படுறாங்க. ஆக்சுவலி அல்லாமெட்னா என்ன எனக்கு தெரியலை. ஆனால் இது ரொம்ப கண்டிப்பாக படிக்கணும், நீங்கள் எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டு இருந்தார். ஸோ ஹாவ் டு ரீட் திஸ் புக். நெக்ஸ்ட் வந்து கடல்புறத்தில் பை வனநிலவன். சவுத் சைடில் இருக்கக்கூடிய எந்த ஊருன்னு எனக்கு தெரியல, நாகர்கோவிலோ இல்லை அந்த மாதிரி கன்னியாகுமரி அந்த சைடு இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பேஸாக வச்சு எழுதப்பட்ட ஒரு நாவல் தான் கடல்புறத்தில். ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, என்னையும் படிக்க சொல்லியிருக்காங்க. சின்ன புக் தான், ஈஸி டு ரீட். பார்ப்போம். கடல்புறத்தில் ஷார்ட் ரீட். அந்த ஒரு அங்கே சவுத் சைடுக்கான ஒரு ஸ்லாங் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் வந்து இதில் ஸ்லாங்கும் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 பேஜ் படித்தப்பே அந்த ஸ்லாங் வந்து நமக்கு ரொம்பவுமே புதுசாக இருந்தது. கொஞ்சம் படிக்க கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிச்சன் கான்ஃபிடென்ஷியல். இவர் யார் அப்படின்னு கேட்டால் இவர் ஒரு செஃப். ஸோ இந்த புக்கு எதை பற்றினது அப்படின்னு கேட்டால் சமையலை பற்றினதா, கிச்சனை பற்றினதா அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரு மெமோர் மாதிரி சொல்கிறாங்க, அவர் லைஃப்பில் நடந்த விஷயம். பட் அண்ட் அவரோட கிச்சன் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் செஃப் ஹோட்டல்ஸில் வேலை செஞ்சுருப்பார், ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சுருப்பார், அங்கே அவரோட கிச்சன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றியும் அவர் வந்து ஆடப் பண்ணியிருப்பார். அது சமையல் அந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்கும் எனக்கு. அதனால் நான் சரி இது சம்வாட் ரிலேட்டட் டு நம்ம இதுலேருந்து ஏதாவது டிப் கூட எடுத்துக்கலாம்ல சமையல் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமான்னு நினைக்கிறேன். ஆனால் இது பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கிச்சன் கான்ஃபிடென்ஷியல் இது ஒரு புக் இருக்குது. எல்லா புக்கும் இருக்குது, நம்ம ஆனால் எதை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. வாட் வி பாஸ் ஆன் டு அவர் டாட்டர்ஸ், மனிஷா. இந்த புக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறேன். வந்தப்போ இப்படி ஒரு புக் இருக்குது. இதோட ஃப்ரண்ட் கவரே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து 2 ஜென்ரேஷன், வைதேகி அண்ட் மாயா அப்படின்ற. வைதேகி அவங்க வந்து 80sலேயே பிரைடான ஒரு பர்சன், அண்ட் மாயா அப்படின்றவங்க அப்ரோச்சிங் த வேர்ல்டு எப்படி இருக்குது, அவங்களோட அந்த என்ன சொல்கிறது கல்ச்சுரல் நார்ம்ஸு அவங்க எப்படி பார்க்குறாங்க, இந்த 2 ஜென்ரேஷனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் வந்து இந்த புக் பேச போகுதுன்னு சொல்லி ஆப்வியஸாக தெரியுது. அடுத்து அன்னியன். ரொம்ப சின்ன புக்கு, இவ்வளோ சின்ன புக். ஓகே, 260 ரூபா. எதுக்கு வந்து இந்த கிரியா இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. கிரியாவில் எல்லாமே விலை அதிகம்தான். புக்கு மேபி குவாலிட்டியாக என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ இது வந்து அன்னியன் பை ஆல்பர்ட் கேம்யூ.
இதை பற்றி ஆல்பர்ட் கேமியூ வந்து ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு ஆத்தராக நிறைய பக்கம் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக படிக்க வேண்டிய புக்காக சொல்லியிருந்தாங்க. அதனால் வாங்கியிருக்கோம், படித்து பார்ப்போம். கூடிய விரைவில் படிப்போம்ன்ற நம்பிக்கை எனக்கு இந்த புக்கு மேலே இருக்குது. மித்த இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்த எந்த புக்கு மேலே இல்லைனாலும் இது மேலே இருக்குது, படிச்சிருவேன் கண்டிப்பாக சீக்கிரம். அடுத்து ஃப்ரான்சிஸ் காஃப்கா அவரோட விசாரணை. இதுவும் கிரியா தான். இது 400 rupees இந்த புக்கு. எப்படி ரேட்டு பாருங்கள், எவ்வளோ பேஜ் இருக்கு, 220 pages இருக்குது, 400 rupees. ஸோ ஃப்ரான்சிஸ் காஃப்காவோட கிரியா, நம்ம ஆல்ரெடி ஃப்ரான்சிஸ் காஃப்காவோட மெட்டாமார்ஃபிசம் படிச்சிருக்கோம். அது படிச்சுட்டு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருச்சு காஃப்காவை. அவரோட வேர்ல்டு ரொம்ப பிடிச்சி, யூனிக்காக இருக்குது மற்ற ரைட்டிங்ஸை விட. யோசிச்சாலே தனியாக தெரிறாரு அவர். ஸோ காஃப்காவோட வேறு ஏதாவது ஒரு ரைட்டிங்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்ப விசாரணை வந்து ட்ரையல் இங்கிலீஷில், தமிழில் வந்து விசாரணைன்னு சொல்லி டிரான்ஸ்லேட் ஆகி வந்திருக்கு. ஹிட்லர் இருந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் தான் காஃப்கா. ஹிட்லர் இருந்த டைமில் காஃப்காவோட புக்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து செல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஏன் தெரில, ஏன் அப்படி பண்ணாங்கன்ற விஷயம்லாம் தெரில. பட் ஆனால் காஃப்காவுக்காக, நார்னியாவுக்காக அப்படின்ற மாதிரி கம்பேரிட்டிவ்லி மெட்டாமார்ஃபிசமை விட விசாரணை ட்ரையல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அது வாங்கினது. அடுத்து வந்து 1 2 3 4 கிலோமீட்டர்ஸ். எஸ், கொரோனா டைமில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 7-8 பேர் வந்து 1200 கிலோமீட்டர் வந்து சைக்கிள்லேயே ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. ஏன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. நமக்கு தெரியும் அந்த டைமில் சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னு. லாக்டவுன் இருந்தது, யாருமே ஒரு இதை தாண்டி இன்னொரு பக்கம் போக முடியாத சுச்சுவேஷன் இருந்தது. அந்த மாதிரி நேரத்தில் எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளையும், எவ்வளோ என்ன டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷனையும் நிறைய பேர் அப்படி தாண்டி போனவங்களாம் நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. கொரோனா வந்தனாலையாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீசன்னாலையாக இருக்கலாம். பட் ஆனால் இந்த ஃபோட்டோவில் இருக்க 7 பேர் வந்து அந்த 1232 கிலோமீட்டர்ஸையும் வந்து கிராஸ் பண்ணி அவங்களோட கிராமத்துக்கே போயிட்டாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றின புக் தான் இது. இதுதான் வந்து 1232 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது டாக்குமெண்ட்ரியாகவும் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், பார்த்துருக்கேன், எதுலையும் இருந்துச்சு டாக்குமெண்ட்ரியாகவும். ஸோ அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து த கேர்ள் வித் த ட்ராகன் டாட்டோ. இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ஆக்சுவலி நமக்கு த்ரில்லர்லாம் ஆகாது, பட் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்ற பேர்னால நம்ம இதை வந்து வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கோட விலை வந்து 50 ரூபா. 50 ரூபான்றனாலையும் ஆசையாக வாங்கியிருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் த ஃபீஸ்ட் ஃபார் க்ரோஸ், இதுவும் 50 ரூபா. மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டால், இது வந்து இந்த சீரீஸ் ஆஃப் புக்கில் 4வது பார்ட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் கவனிக்காம விட்டேன், அது ஒரு மிஸ்டேக். ஃபஸ்ட்டு 3 பார்ட்டு வாங்காமல் டைரெக்டாக நம்ம வந்து 4வது பார்ட்டுக்கு போயிருக்கோம். அடுத்து மீதம் இருக்கும் சொற்கள், வெண்ணிலாவோட தொகுப்பு. வெண்ணிலா நமக்கு யாருன்னு தெரியும். அவங்களோட ஃபேமஸான ஒரு புக் இருக்குது, அது என்ன புக்குன்னு மறந்து போயிடுச்சு. நீரதிகாரம் தான் நினைக்கிறேன். அது ரொம்ப ஃபேமஸான புக்கு. ஸோ வெண்ணிலா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஃபீமேல் ரைட்டர்ஸ் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து திரட்டி போட்டு அவங்களோட கதை எல்லாத்தையும் கொடுத்த தொகுப்பு தான் வந்து நம்மளோட இந்த மீதம் இருக்கும் சொற்கள். ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் தான், பட் ஒன்லி ஃபார் ஃபீமேல் ஆத்தர்ஸ். 1930 2014 முடி இருக்கக்கூடிய இருந்த தமிழில் இருந்த ஃபீமேல் ரைட்டர்ஸ் அவங்களையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி, ரொம்ப நாளாக வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்து எழுதியிருக்காங்க. எல்லா ரைட்டர்ஸோட அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோரியாவது வச்சுருக்காங்க. டோட்டலாக வந்து 54 ஃபீமேல் ரைட்டர்ஸை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2-3 படித்து காட்டுறேன், உங்களுக்கு எதாவது தெரியுதா சொல்லுங்கள். கோதை நாயகி அம்மாள், முகப்பிரியை, கமலா பத்மநாபன், குமுதினி, கௌரி அம்மாள், MS கமலா, சேது அம்மாள், சரோஜா ராமமூர்த்தி, கமலா விருதாச்சலம் தான் புதுமை பித்தனோட ஒய்ஃப். கோமகள், அனுத்தமா, ராஜம் கிருஷ்ணன் தெரியும், சூடாமணி தெரியும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து கலெக்டிவ் ஷார்ட் ஸ்டோரிஸ். யாரோடது அப்படின்னு கேட்டால் ஃபீமேல் ஆத்தர்ஸோடது. அடுத்து ரஸ்கின் பாண்டோட ட்ராவல் ரைட்டிங். நான் இப்படி ஒரு புக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ரஸ்கின் பாண்டோட நிறைய புக்கு நான் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த புக் வந்து நான் அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா ரஸ்கின் பாண்ட் ட்ராவல் ரைட்டிங்ஸ்லாம் எழுதியிருக்காரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ அவர் போன ஊர், இந்தியாவுக்குள்ளே அவர் போன இடத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு டாபிக் போட்டு எழுதியிருக்கார். டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர், அப்புறம் ரிஷிகேஷ், அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் போட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக ஒரு எஸ்ஸேவாக எழுதியிருக்காரு. குவைட் இன்ட்ரெஸ்டிங். இந்த புக்கு உண்மையாலுமே என்னை சர்ப்ரைஸ் பண்ணிச்சுன்னு தான் சொல்லலாம். ஸோ ரஸ்கின் பாண்டோட ட்ராவல் ரைட்டிங்.
அடுத்து விஸ்பரிங் ரூம்ஸ், இதுவும் ஒரு ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர். இது நான் படித்து முடிச்சிட்டேன். பட் புதுசாக என்னோடய ஷெல்ஃப்க்கு ஆட் ஆன ஒரு புக்கு. இந்த புக்கை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்கிறது, மெட்டாஃபரிக்கலாக சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தோணும் இல்லையா. அது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ பூனாச்சி புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அவர் வந்து ஆட்டை பற்றி தான் எழுதியிருப்பார். ஆனால் எழுதினது ஆட்டை பற்றி இருக்காது, வேறு ஃபீமேலை பற்றி தான் எழுதியிருப்பார். அந்த மாதிரி சில விஷயம் அவர் வந்து எழுதுனது இதுதான், ஆனால் சொல்ல வந்த விஷயம் இது இல்லைன்னு ஆப்வியஸாக ரைட்டருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும்ல. அந்த மாதிரி ஒரு புக் தான் வந்து இந்த விஸ்பரிங் ரூம்ஸ். இதை விஸ்பரிங் ரூம்ஸ்ன்னு சொல்கிறத விட விஸ்பரிங் ஹார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ஹார்ட் வந்து ஆக்சுவலி இதில் பிளாட் என்னென்னா, இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டால், அவளோட ஒர்க் என்னென்னா போய் எல்லா வீட்டையும் க்ளீன் பண்ணி கொடுக்கறது தான் ஒர்க். க்ளீன் பண்ணினா ஆர்கனைஸ் பண்ணி அந்த திங்ஸை வந்து எது ப்ரியாரிட்டைஸ் பண்ணி வைக்கிறது, எது வேணான்னு தூக்கி போடுறது, அதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்றனால அங்கே போய் வந்து ஹெல்ப் பண்ணுவாள். அப்படி ஹெல்ப் பண்ண ஒவ்வொரு வீட்லேயும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அந்தந்த பர்சனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஊண்டு ஹீல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவள் க்ரியேட் பண்ணி தருவாள். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ரூமை க்ளீன் பண்ணுறப்ப, ஒரு ரூமுன்றது ஈஸியாக நம்ம சொல்லிட முடியாது இல்லையா, வெறும் 4 செவுரு அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்ம அந்த ரூம்லேயே இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த ரூமோட எமோஷனல் கனெக்ட் வர ஸ்டார்ட் ஆயிரும். ரூம் மீன்ஸ் அங்கே இருக்க திங்ஸ், நம்ம அந்த ரூமை எதெல்லாம் யூஸ் பண்ணி அழகுபடுத்துகிறோம், எதெல்லாம் அந்த ரூமில் வச்சுருக்கோம் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம மெட்டீரியலிஸ்டிக்காக நம்ம அந்த ரூமோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியை தான் க்ரியேட் பண்ணும், ஒரு பர்சனோடவோ இல்லை நம்மளோடவோ. ஸோ அந்த மாதிரி இந்த ரூமும், இந்த விஸ்பரிங் ரூமும் அப்படின்றதும், நான் எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஊண்டு வந்து வெளியே நான் யார்கிட்டையும் சொல்லனாலும் நான் இருக்க இடம், அந்த இடத்த நான் எப்படி வச்சுருக்கேன், அந்த இடத்துல என்னென்ன திங்ஸை நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத வச்சு அஸ்யூம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இதில் சொல்ல மாட்டாங்க, நம்மளாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ ஒரு பொருள் எந்த பொருளை வச்சுக்கணும், எதை தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி இவங்க கொடுக்குற டிப் எல்லாமே எந்த பர்சனை இல்லை எந்த ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கணும், எதை தூக்கி போடணும், எது உங்களை ஹர்ட் பண்ணுது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். விஸ்பரிங் ரூம்ஸ் ரொம்பவுமே நல்ல ஒரு ஹார்ட் வார்மிங்கான, ஆஸ் யூஷுவல் ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர் இல்லையா, ஹார்ட் வார்மிங்கான ஒரு புக். அடுத்து த ஃபோன் பாக்ஸ் அட் த எட்ஜ் ஆஃப் த வேர்ல்டு. இது எந்த ஊர், இதுவும் ஜப்பான் தான் நினைக்கிறேன். ஆமாம், பார்த்தீங்களா எத்தனை படிச்சிருக்கேன்னு. இந்த தடவை ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர் தான். ஃபோன் பாக்ஸ் அட் த எட்ஜ் ஆஃப் த வேர்ல்டு. இது எதை பற்றின புக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு அம்மா ஒரு சுனாமியில் தன்னோட அம்மாவையும் பொண்ணையும் இழந்துருவோம். அதுக்கப்புறம் இது ஒரு க்ரீஃப் மாதிரியான ஒரு புக்கு. இது என்ன ஸ்டேட் ஆஃப் க்ரீஃப்க்கு இது மேட்ச் ஆகும் அப்படின்னு கேட்டால், நான் க்ரீஃபை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்னோடய லைஃப்பை பார்த்து மூவ் ஆன் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பர்சனாக இருந்தால் இது கண்டிப்பாக அவங்களுக்கு மேட்ச் ஆகும். ஆனால் க்ரீஃப்குள்ளேயே தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இது எவ்வளோ தூரம் மேட்ச் ஆகும்ன்றது எனக்கு தெரியல. இது எப்படி சொல்கிறேன்னா, இவ லைஃப்பில் எல்லாமே வந்து போயிடுச்சு. தன்னோட அம்மாவும் போயிட்டாங்க, தன்னோட பொண்ணும் போயிட்டா, இவ மட்டும்தான் இருக்கா. அவளுக்கு ரொம்ப ட்ரைனாக இருக்குது லைஃப், எப்பயும் போல் வந்து எம்டியாக இருக்குது. அந்த நேரத்தில் இன்னொரு பர்சனும் உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. அந்த பர்சனும் அவங்களோட ஒய்ஃபை வந்து இந்த சுனாமியில் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் ஆகுது. அது ரொம்ப அழகாக போய் முடியுது. ஸோ இதான் விஷயமா அப்படின்னு கேட்டால், இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த த ஃபோன் பாக்ஸ் அட் த எட்ஜ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்றது வந்து அங்கே டோக்கியோவில், ஜப்பானில் ஏதோ ஒரு ஊர் பேர் எனக்கு மறந்துடுச்சு. ஒரு கார்னரில், ஒரு ஹில்லோ ஏதோ ஒரு கார்னரில் ஒரு ஃபோன் பாக்ஸ் இருக்கும். அந்த ஃபோனில் போய் நம்ம ஃபோன் எடுத்து பேசினோம் அப்படின்னா நம்ம இறந்தவங்க கூட பேச முடியும். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளாட் தான் இதில். ஆனால் கடைசி முடியும் அவளுக்கு அந்த ஃபோன் எடுத்து பேசணும்னு சொல்லிட்டு தன்னோட அம்மாவோடையும் பொண்ணோடையும் அவள் போய் பேசணும்னு சொல்லிட்டு அவள் போவாள் அந்த இடத்துக்கு. ஆனால் அவளால் அந்த ஃபோன் எடுத்து அவளால் பேசவே முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினால அவள் அதை தள்ளி போட்டுகிட்டே இருப்பாள். அது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னு கேட்டால், இது ஒரு ரியாலிட்டி செக். அவள் அந்த ஃபோனை போய் எடுத்து பேசுறது அப்படின்றது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த புக்கில். ஸோ த ஃபோன் பாக்ஸ் அட் த எட்ஜ் ஆஃப் த வேர்ல்டு வந்து சம்வேர் க்ரீஃப் டு ஹோப், அந்த ஒரு ஜேர்னிக்கான ஒரு புக்காக நான் இதை சொல்லுவேன். அடுத்து பயணச்சரித்திரம் முகிலோடது. இதில் பயணச்சரித்திரம் பார்ட் 2 வேறு இருக்கான். ஃபஸ்ட்டு வந்து கிபி 1435 வரைக்கும் இந்த புக்லேயும், அதுக்கப்புறம் வந்து லேட்டஸ்ட் 100 இயர்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய பயணச்சரித்திரம் வந்து பார்ட் 2ஆகவும்,
பார்ட் 2 வந்துருச்சான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் வரப்போகிறதா இந்த புக்கில் போட்டிருக்காங்க. இதில் என்னென்னா எப்போ பயணம் ஸ்டார்ட் ஆச்சு, அது எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்ற டோட்டல் ஹிஸ்ட்ரியும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இன்றைக்கி இருக்க பயண கட்டுரைகளாக இருக்கலாம், பயணம் சார்ந்த புத்தகங்களாக இருக்கலாம், அதெல்லாம் படிக்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் டாக்குமெண்டேஷன் அது வந்து ஒரு சர்வைவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காது. கண்டிப்பாக மேபி இன்சிடென்ட்ஸ் போகிற இடத்துல நடந்திருக்குமோ தவிர பயணம் அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு சர்வைவலான ஒரு விஷயமா இருந்திருக்காது. ஆனால் இந்த பயண சரித்திரம்னு இருக்கிறப்ப கண்டிப்பாக அந்த காலத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகும்போது அதெல்லாமே வந்து பயங்கரமான ஒரு வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு போராட்டமாக தான் பயணம் இருந்திருக்கும். ஸோ பார்ப்போம், பயண சரித்திரம் புக்கையும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். சீக்கிரம் படித்து முடிச்சிடலாம். ஸ்பேசியஸாக இருக்குது லெட்டர்ஸ் எல்லாம், நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. சரி, ஓகே. இது வந்து பயண சரித்திரம். அடுத்து இன்னும் ரெண்டு புக்கு தான். ஒன்று வந்து மோர் டேஸ் அட் முர்ஷாகி புக் ஷாப். இந்த புக்கை பற்றி நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரிலைன்னா இது வந்து பார்ட் 2, அதுன்னு சீக்வல் ஆஃப் டேஸ் அட் முர்ஷாகி புக் ஷாப். முர்ஷாகி புக் ஷாப் படித்து எனக்கு ரொம்ப 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 இதுவும் ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் மோர் டேஸ் அட் முர்ஷாகி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அட் த சேம் டைம் இந்த புக்கும் என் கைக்கு வந்துருச்சு. இதுலேயும் பூனை நடுவில் உட்காந்துருக்கு பாருங்கள், அந்த ப்ளூ கலர் ஏரியாவில். ஸோ இதையும் நம்ம படிப்போம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், வைல்டு உமன். இது வந்து இந்த புக்கோட ரேட் வந்து 2000 ரூபாய். இதை பற்றின புக் அப்படின்னு கேட்டால் விமன் அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரிப் போன ட்ராவல் ட்ரிப் ஜேர்னி ஏதோ ஒன்று போயிருக்காங்கன்னா அதை பற்றின ஒரு எஸ்ஸே மாதிரி, கம்ப்ளீட் எஸ்ஸே மாதிரி. இந்த புக் வந்து 2000 rupeesன்னு சொன்னான்ல, இது வந்து கிராஸ்வேர்டில் ஆஃபரில் போட்டிருந்தாங்க 75%. அதனால் சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது. இதில் எந்தெந்த மாதிரினா ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், யூரோப், ஃப்ரான்ஸ், ஏஷியா, அண்டார்டிகா, இந்த மாதிரி ஊருக்கு போன சில பர்டிகுலர் பெண்களை பற்றியும் ரொம்ப வந்து ப்ரிடாமினண்ட்டாக இவங்களை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு போல்டான ஒரு மூவ் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி பெண்களை பற்றின கதைகள் தான் இதில் இருக்குது. இதில் ஒன் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டால் ட்ராக்ஸ் அப்படின்றது வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு டெசர்ட்டை ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு ஜேர்னியில் ஒரு லேடி போகிறாங்க. எனக்கு ரொம்ப ஆல்ரெடி அது ரொம்ப ஃபெமிலியரான விஷயம். ஏன்னா அது வந்து எதிர்வெளியீட்டில் தடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புக்காக அது ரிலீஸ் ஆகிருக்கு, டிரான்ஸ்லேட்டட் புக். அவங்க வந்து தன்னோட 2 கேமலையும் ஒரு நாயையும் கூட்டிகிட்டு ஒரு ஜேர்னியாக அவங்க வந்து போவாங்க. ஓகே, அட் த சேம் டைம் அது வந்து டிரான்ஸ்லேட்டட் புக், டிரான்ஸ்லேஷன் வந்து ட்ராக்ஸ்ன்னு இருக்குது. அது வந்து மூவியாகவும் வந்திருக்கு ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக்கு வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சு, அவங்க எப்போ இந்த மாதிரி ஜேர்னிலாம் போனாங்கன்னா 1976. என்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. 1976 ஒரு விமன், ஒரு லேடி தனியாக 2 கேமலையும் ஒரு நாயையும் கூட்டிகிட்டு 1700 500 மைல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டெசர்ட்டை க்ராஸ் பண்ணி போயிருக்காங்க அப்படின்றத வந்து இமேஜின் பண்ண முடியல. பட் ஆனால் அது நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான கலெக்டிவ் டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து இந்த புக் ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனை ஆத்தர்ஸ்ன்னு வேணால் எத்தனை ஃபீமேல் பர்சன்ஸை பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு வேணால் சொல்லலாம். ஒரு 20-25 ஃபீமேலை பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இதை படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஹைலி அச்சீவபிள், ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மளே யோசிச்சு இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பண்ண பெண்களை பற்றி தான் இந்த புக்கில் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் மை புக் கலெக்ஷன்ஸ், நியூலி ஆடட் புக்ஸ் டு மை புக் ஷெல்ஃப். கிட்டத்தட்ட எத்தனை புக்கு, ஒரு 25 புக்கு இருக்குது. ஓகே, எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பை பை.